சரியா? ஒரு திருநங்கைகளோட செய்தி தொடர்பாளர். அவங்க வந்து ஒரு ஒரு தகவல வந்து நம்ப வந்து பொதுமக்களுக்கு ஊடகங்கள் மூலியமா, நம்ப கம்யூனிட்டிக்கும், பொதுமக்களுக்கும் ஒரு தகவல குடுக்குறோம்னா, அது உண்மையான்றத அறிஞ்சு குடுக்கணும். பட் அப்படி இல்லாம பொய்யான ஒரு தகவல வந்து ஊடகங்கள் மூலியமா நீ ஒரு செய்தியாளரா இருந்து அத குடுக்கக்கூடாது. சரியா? அங்க என்ன நடந்துச்சு? எல்லாத்தையும் கேதர் பண்ணி, அதுல எது உண்மை, எது பொய்ன்னு பார்த்துல ஏன் நீ தகவல் குடுக்கணும்? அப்ப இந்த மாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை நடக்கும்போது, ஒரு சில வார்த்தைகள் போம்போது, சென்னைக்காரங்க ஒருத்தவங்க வந்து ஒரு வார்த்தை விடுறாங்க. என்னன்னா, இது நல்லா கேளுங்க. "டேய் மாட்டுப்பால் குடுக்கும்போது உனக்கு இவ்ளோ டைட் இருக்கும்போது, நாங்க மாட்டுக்கறி துண்டுறோமேடா, எங்களுக்கு எப்படி இருக்கண்டா?" புரியுதுங்களா? அப்ப எதிரணி என்ன சொல்வாங்க? மாட்டுப்பால் அதாவது அவங்க ஊர் நாட்டுல இருக்காங்களாம். ஊர் நாட்டுப்பறன்னு சொல்றாங்க. நாட்டுப்பறத்துல இருக்கிறவங்க இது முன்னாடி நெறைய அசிங்கமான வார்த்தைகள் வந்தது. அதனால தான் நான் அதெல்லாம் இது பண்ணல. மாட்டுப்பால் குடிக்கிற உனக்கே இவ்வளோ இருக்குன்னா, நாங்க மாட்டு கறி துண்டுற எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னு இவங்க பேசுறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்வாங்க? அது கூட இவங்க பேசின இந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுக்கு அடுத்து ஒரு 10 ரெக்கார்டு தாண்டி தான் அவங்க ஒரு பதில் குடுக்குறாங்க. நீங்க மாட்டுக்கறி தின்னுட்டு கூவமாத்து ஓரத்துல இருக்கிறவங்க உங்ககிட்ட பேச எங்களுக்கு தகாது. சரியா? நாங்க வந்து கொங்கு நாட்டு தண்ணி குடிச்சு நாகரீகமா வாழ்றவங்க. இதுல என்னப்பா தப்பு?